స్తోత్రం అప్పా, స్తోత్రం 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 ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஜீவனுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். தேவ ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். தேவ ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி தகப்பனே எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் கண்ணீரை துடைப்பீராக. எங்கள் வேதனையை மாற்றுவீராக. ஆவிலே அனலாக்குவீராக அப்பா. அபிஷேகத்தை தருவீராக. அக்கினியாய் மாற்றுவீராக. ஆண்டவரை, மேற்கொள்ள முடியாததெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பீராக. ஜப ஆவியை கொடுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை கொடுங்க, மன்றாட்டின் ஆவியை கொடுங்க. தேவ ஆவியானோட பலத்தினாலே நாங்கள் நிரம்பி இருக்க விரும்புகிறோம். சகல தடைகளும் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். வல்லமையால் என்னை நிறைத்து நீ
அந்த அபிஷேகம் அது ஊற்றப்படட்டும், அது அனல் மூட்டப்படட்டும். எங்களையும் எரிகிற அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம், வாஞ்சிக்கிறோம் அப்பா. எங்களை நிரப்புங்கப்பா. இன்றைக்கும் எங்கள் இருதயம் கர்த்தரை பற்றுகிற வைராக்கியத்தினாலே கொழுந்து விட்டு எரிய செய்வீராக. எல்லா தணிந்து போன ஆவியும் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படட்டும். உற்சாகமுள்ள ஆவி எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் எங்கள் மேலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்கள் மேல் இறங்கும் போது ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. நுகங்களை முறிக்கிற வல்லமை, கட்டுகளை அறுக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. காயப்பட்ட இருதயங்களை காயம் கட்டுகிற அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த நேரத்தில் ஊற்றப்படட்டும். இருதயத்தில் எப்படிப்பட்ட காயங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் எண்ணெயும் திராட்சை ரசமும் அந்த காயங்கள் மேல வார்க்கப்படுவதாக. காயம் கட்டப்படட்டும் அப்பா. கர்த்தருடைய அன்பை நினைத்து, தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல வைத்திருக்கிற அந்த அளவற்ற அன்பை நாங்கள் நினைத்து பூரித்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க இப்பொழுதும் எங்களை பரிசுத்த ஆவியானவரை நிரப்புங்கப்பா. சுத்த இருதயத்தோட, சுத்த இருதயத்தோட, வசனத்தினால நிரப்பப்பட்ட இருதயத்தோடு, கர்த்தருடைய அன்பினால நிரப்பப்பட்ட இருதயத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்க கிருபை தாங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்க கிருபை தாங்கப்பா. எங்கள் உதடுகளினால் மாத்திரம் அல்ல ராஜா, உள்ளத்தினால உணர்ந்து தேவனை துதிக்க, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாங்கள் துதிக்க கர்த்தாவே கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீர் ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீரப்பா. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் தேவன் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்தார் என்று. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்தார், மீட்டு கொண்டார் என்பதை நினைத்து, அந்த பேரன்பை நினைத்து, எல்லாவற்றை பார்க்கிலும் உங்களுக்காக எனக்காக தம்முடைய ஜீவனையே அவர் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அந்த அன்பை நினைத்து அவரை துதிக்கலாமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் ஆண்டவர், நான் எப்படி நன்றி சொல்வேன் அப்பா, எப்படி நன்றி சொல்வேன்? வார்த்தைகள் போதாது ராஜா, வெறும் வார்த்தைகள் போதாது. இதோ ரட்சிப்பின் பாத்திரத்தை எங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு எங்களை மீட்டு கொண்ட தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உற்சாகமாய் பாடலாமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்? பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர்.
உன் ஆண்டவரையே நீ தொழுது கொள், அவரையே நீ சேவித்துக்கொள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய அன்பை நினைத்து நம்மளால் அவரை துதிக்க முடிகிறதா? இன்னைக்கு என் இருதயம் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறது? என் இருதயம் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கும் போது என் இருதயம் கர்த்தருடைய அன்பினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறது. அவர் தருகிற நம்பிக்கையினால நிரப்பப்பட்டு இருக்கிறது. அவர் எனக்காக செய்த நன்மைகளை நினைக்கும்படி என் இருதயம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, இருக்கிறதுலையே கேடும் திருக்குள்ளதுமானது இருதயம்தான். இருதயத்திலிருந்து தான் எல்லா பொல்லாத சிந்தனைகளும், நினைவுகளும், களவுகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும் புறப்பட்டு வருகிறதா இருக்கிறதுன்னு சொல்லி வேத புஸ்தகமே நமக்கு சொல்லுது. அப்ப இந்த இருதயம் எவ்வளவு சுத்தமாக நம்ம வைத்துக் கொள்ளணும். தேவ அன்பினால நிரப்பப்பட்டால் ஒழிய, கர்த்தருடைய வசனங்களினாலே நிரப்பப்பட்டால் ஒழிய இந்த இருதயத்தை எப்படி சுத்திகரித்துக் கொள்ள முடியும்? அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், அவருடைய வசனத்தினாலே என் இருதயத்தை நான் சுத்திகரித்துக் கொண்டேன். வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தமாக்குவான்? கர்த்தருடைய வேதத்தின் வசனத்தினாலே அவன் சுத்தமாக்கி கொள்ளுவானே. அப்பா, இன்றைக்கு அந்த வேத வார்த்தைகள், அந்த ஆவியும் ஜீவனுமான வார்த்தைகள், வல்லமை நிறைந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்க ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ளும் போது கூட ஞான பாட்டுகளால, இந்த வேத வசனத்தினால புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள். உங்க சுய வார்த்தைகள் அல்ல, வேத வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் உங்களால முடிந்த வரைக்கும் வேத வார்த்தைகளை, வேதத்துல குறிப்பிடப்பட்ட காரியங்களை நீங்க எடுத்து சொல்ல வேண்டுமா? ஹல்லேலூயா. ஒரு விஷயம் சொல்றேன், காலேபுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியுமா? நம்ம எல்லாரும் சொல்றோம், சரி சொல்லுங்க. காலேப், கெலிப் அப்படின்ற எபிரேய வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் நாய். நம்ம யாராலையாவது அதை நினைக்க முடியுது? இன்னைக்கு நீங்க இஸ்ரேல் போனீங்கன்னா கேலப், கெலிப் அப்படின்னாங்கன்னா நாய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் அதே காலேபுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, முழு இருதயத்தோடு. முழு இருதயத்தோடு அப்படின்றது காலேப் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கிறது. ரெண்டு அர்த்தமும் இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால், அந்த கானானிய ஸ்திரீ போய் ஒரு தரம் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க தெரியுமா, என்னுடைய பிள்ளைக்கு சுகம் கொடுங்க ஆண்டவர். என்னப்பா, அவர் அவங்கள பார்த்து பிள்ளைகளின் அப்பங்களை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு, நாய்க்குட்டியோ நாயோ, நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவ திருப்பி சொல்கிறா, ஆமாம் ஆண்டவரே, நான் நாய் தான். அவர் எதை நினச்சி சொன்னாரோ, ஆனால் இவ திருப்பி சொல்கிறா, நான் நாய் தான். இந்த நாய் முழு இருதயத்தோடு உண்மை தேடுது ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உண்மை பற்றி கொண்டு வந்திருக்கிறேன்ப்பா, நீங்கள் எனக்கு செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த முழு இருதயன்றதை அவள் அக்செப்ட் பண்ணுறான். நீங்கள் நாயின்னு சொல்கிறது வேற, ஆனால் நான் முழு இருதயத்தோடு, எஸ் ஐ எம் அ கேலப், நான் முழு இருதயத்தோடு உண்மை பற்றி கொள்கிறேன். அந்த முழு இருதயத்தோடு அவள் இந்த விசுவாசத்தை வைத்ததுனால அன்னைக்கு அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாளா இல்லையா? அந்த முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிற காரியம்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன் இன்னும் என்னால் சில அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் இன்னும் என்னால் சில விஷயத்தில் வந்துட்டு அதில் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியல? முழு இருதயத்தோடு தேவனை தேடுகிறோமா? முழுமையாக கர்த்தரை நம்ப முடியுதா? முழுமையாக அவரை விசுவாசிக்க முடியுதா? எது எப்படி போனால் என்ன, நான் கர்த்தரை நம்புவேன், கர்த்தர் எனக்கு செய்வேன்னு சொன்னது செய்து முடிப்பார், அவர் என் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு முழுமையாக அவரை விசுவாசிக்க முடியுதா? முழுமையாக விசுவாசிக்கிறீங்கன்னா இந்நேரம் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கலங்கவே மாட்டீங்க. துளி கூட கலக்கமே இருக்காது. அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அந்த கானானிய ஸ்திரியை போல தான். உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றது மனுஷன் இல்லை, தேவன் சொல்றாரு. ஆனால் அவள் விடாமல் பற்றி கொண்டு பெற்றுக்கொண்டா. பார்த்தீங்களா? இன்னைக்கு என்னுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குதா? நான் கேட்பது சரி, நான் தேவனிடத்தில் கேட்கிறேன், நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன்ற விசுவாசம் இருக்குதா? அதுக்கு என் இருதயம் கர்த்தருடைய அன்பினால நிரப்பப்படும். அவளுக்கு தெரியும், கர்த்தர் மனதுருக்கமுடையவர், நிச்சயமாக எனக்கு அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலேப் யார் தெரியுமா? கேனாசியனுடைய குமாரன். அவர்கள் யூதர்கள் கிடையாது, இஸ்ரவேல் ஜனமே கிடையாது. கேனாசியர்கள் இவங்களோடு ஒன்றாக சேர்ந்து வந்தாங்க. அவங்க அதுலேயே அப்படியே ஒன்றா கலந்து அதுலேருந்து அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் தான் கேலேப். ஆனால் அவர் கானானை சுதந்திரிச்சார். இன்னைக்கு நீங்கள் புறஜாதி அப்படின்னு சொல்லி ஒருத்தராலேயே சொல்ல முடியாது. அவரை பார்க்கல விசேஷமாக கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோம்.
நீங்களும் நானும் கழுவப்பட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு கானானை சுதந்தரிக்க எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் இந்த கேலப் எப்படி கானானை சுதந்தரிச்சாருன்னா முழு இருதயத்தோடு தேவனை பின்பற்றினார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அவரை குறித்து சாட்சி கொடுக்கும்போது காலேப் உத்தம இருதயத்தோடு முழு இருதயத்தோடு தேவனை பின்பற்றினபடியால் அவன் புறஜாதியோ யாரோ கானானை அவன் சுதந்தரித்து கொண்டான். இன்னைக்கு நாம் முழு இருதயத்தோட தேவனை பின்பற்றும் போது நம்ம பாடின இந்த பாடலை போல முழு இருதயத்தோட நன்றியுள்ள இருதயத்தோட அப்பாவை துதிச்சு பாடி ஆர்ப்பரிச்சு சந்தோஷமாக என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், அவர் எனக்கு நன்மையை மாத்திரம்தான் செய்வார், அவர் ஒருபோதும் எனக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் யாருக்குமே தீமை செய்ய மாட்டார், அவர் ஒருவரையும் கைவிட மாட்டார், ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டார், என்னை தனக்காக தெரிந்தெடுத்தார். நீங்க அவருடைய வருகைக்காக ஆயத்தமா இருக்கிறீங்களோ இல்லையோ, வாஞ்சியா இருக்கிறீங்களோ இல்லையோ, தேவன் நம்மை சந்திக்க வரும்படிக்கு ஆவலா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கிறார், எப்போ என் மனவாட்டி என் கூட கொண்டு வந்து வச்சுக்க போகிறேன், எப்போ என் பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து பரலோகத்தில் என் கூட வச்சுக்க போகிறேன்னு கர்த்தர் ஆவலாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு விசை இந்த உலக கவலைகள், பாரங்கள், சோகங்கள் இது நம்மளை எங்கேயுமே கொண்டு போகாது, ஒரு படி கூட கர்த்தர்கிட்ட கொண்டு போகாது. எல்லாவற்றையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு மனுஷ பலத்தால் முடியாது, ஆவியின் பலத்தால் அது கூடும். அதனால் இன்றைக்கி உற்சாகமாய் நம்ம தேவனுடைய நாமத்தை குறித்து நம்ம பாட போகிறோம். அவர் நாமத்தில் சகலமும் உண்டு, அந்த நாமத்தை உயர்த்த போகிறோம். நம்ம எல்லாம் சோகமாக கவலையோட அப்படி இல்லை. உங்கள் இருதயத்தில் அவர் செய்த நன்மையை நினைத்து கொண்டு, செய்ய போகிற நன்மைகளை நினைத்து கொண்டு அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது எல்லாம் நமக்கு நன்மையாக வாய்க்கும். உற்சாகமாய் பாடலாமா? வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவா ஷம்மா ஹல்லேலூயா, யெகோவா ஷாலோம் வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவா ஈரே ஹல்லேலூயா, யெகோவா நிசியே ஹல்லேலூயா, யெகோவா ஈரே ஹல்லேலூயா,
தாகத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது ஆவியின் பெருமழையின் அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இந்த பெருமழையின் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. எலியா கையளவு மேகத்தை கண்டார் ஆண்டவரே. ஆனாலும் இதோ அந்த கையளவு மேகம் பெருமழையாய் பொழிந்தது போல இந்த நாளிலே எங்களுடைய கண்கள் கையளவு மேகத்தை காண்கிறது. பெருமழை பொழியட்டும் அப்பா. தேசம் எங்கிலும் உன்னதத்தின் பலன் வரும் வரைக்கும் இதோ காத்து கொண்டிருக்கிற யாவர் மேலும் ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் தங்களுடைய வீடுகளிலே அரை கதவுகளை சாத்திக் கொண்டு இதோ கர்த்தரை நிரப்ப வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிற இடத்திற்குள்ளாக தேவ வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. சகோதரியே, சகோதரனே, இதோ நீ காத்து கொண்டிருந்ததை பெற்றுக்கொள். என்னுடைய குடும்பத்துல என்னை பயன்படுத்துங்கன்னு கேட்கிறவர்களை இதோ கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய தேசத்துல என்னை பயன்படுத்துங்கன்னு கேட்கிறவர்களை இதோ கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இதோ தள்ளாடுகிற முழங்கால்கள் பலனடைகிறது. என்னால முழங்கால நிக்க முடியலையே, ஜெபிக்க முடியலையே கலங்கி கொண்டிருக்கிறாயோ, மான் கால்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். மான் கால்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். தேசம் எங்கிலும் சுற்றி திரியும்படிக்கு இதோ நீ புறப்படுகிற நாட்கள் வந்தது. அந்நிய ஜாதிகளுக்கு மத்தியில கர்த்தருனை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். தேவனை அறியாத ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தருனை பயன்படுத்துவார். உன்னுடைய நாவை அக்கினியாலே தொடுவார். நீ பேசும் போது அந்த ஜனங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும். நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லிக் கொண்டு இருக்கிறாயோ, இதோ கர்த்தர் தம்முடைய ஞானத்தின் ஆவியை உனக்குள்ளாக இந்த காலை நேரத்தில் வைத்துக் கொண்டு இருக்கிறாரே. கர்த்தாவே, அநேகருக்கு சொப்பனங்கள்ல தரிசனங்கள்ல நீர் உம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீரப்பா. இதோ அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த சபையிலும் கூட கர்த்தாவே சொப்பனங்களால தரிசனங்களால தேவனை குறித்து அறிந்து கொள்ளட்டும் ஜனங்கள். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளட்டும் ராஜா. எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான் காத்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய கரங்களை கொண்டு, களிமண் கரங்களை கொண்டு கர்த்தர் இதோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேசத்திலே செய்ய போகிறதற்காக என்னால செயல்பட முடியல ஆண்டவரே. நான் எவ்வளவோ முயற்சி செய்யறேன், என்னால செயல்பட முடியலப்பா. என்னால வெளியே போக முடியல, ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல. ஏதோ ஒரு பாரம் என்னை அழுத்திக் கொண்டே இருக்குது. முடக்கப்பட்ட முடவனை போல இதோ நான் முடங்கி போய் இருக்கிறேனே. எதிலையுமே என்னால செயல்பட முடியலையேன்னு சொல்றேன். சகோதரனை பார்த்து, சகோதரியை பார்த்து கர்த்தர் இந்த நாளிலும் சொல்றார். இதோ பேதுரு யோவானு சொன்னது போல பொன்னோ வெள்ளியோ எங்களிடத்துல இல்லை, இதோ எங்களிடத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட. உன் படுக்கையை சுருட்டி கொண்டு நீ கடந்து செல். குளத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த குளத்திலிருந்து உனக்கு அற்புதம் இல்லை. உன்னை தேடி வந்த கர்த்தர் இன்றைக்கு உன்னை சுகப்படுத்துகிறார். இதோ நீ புறப்பட்டு செல். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ புறப்பட்டு செல். ஒரு காலத்துல வல்லமையாய் நீ ஊழியம் பார்த்தாயோ, இன்றைக்கு நீ முடங்கி போய் எலியாவை போல சோர்ந்து போய் இருக்கிறாயோ. கர்த்தர் கேட்கிறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? சூறைச்சலின் அனுபவம் முடிகிறது. கெபிக்குள்ளாக ஒளிந்து கொண்டிருக்கிற அனுபவங்கள் முடிந்து போகிறது. எலியாவே, நீ புறப்படுகிற நாட்கள் வந்தது.
ரிக்தலா ஷபரிமன கரபலா ஒரிபலா கரபலா ஷிபரி கரபரபா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர் தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் இந்த நேரத்தில் நீங்க நிரப்புவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உன்னதத்தின் பலத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ எங்கள் இருதயத்தை நீர் நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் என்னிடத்தில் வர கடவன்னு கர்த்தர் சொன்னார். நீங்க எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருப்பது என்ன? நீங்க எதை தேடுறீங்க? யார்கிட்ட ஓடுறீங்க? உங்களுக்கு உண்டான சகலவற்றையும் கொடுப்பது கர்த்தரால மாத்திரம்தான் முடியும். உங்களுடைய இருதயத்தில் இருந்து காயப்பட்ட நொந்து போன கசந்து போன இருதயத்தில் இருந்து இன்றைக்கு ஜீவ தண்ணீரோட நதிகள் புறப்பட்டு ஓடச் செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் தானே. இந்த இருதயத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு விசை கண்களை மூடி, கர்த்தாவே என்னுடைய இந்த இருதயத்தை உங்க கரத்துல வைக்கிறேன்ப்பா. இந்த இருதயம் காயப்பட்டு இருக்குப்பா, துக்கத்தால நிறைந்திருக்குப்பா, பாரத்தால நிறைந்திருக்கு, குழப்பத்தால நிறைந்திருக்கு, பாவத்தினால நிறைந்திருக்கிறது, பாவத்தினால நிறைந்திருக்கிறது, கேடான சிந்தனையினால நிறைந்திருக்கிறது. செயல்பட முடியலப்பா. இந்த இருதயத்தின் காயத்தை நீங்க ஆற்றுங்க ஆண்டவரே. இந்த இருதயத்தின் காயத்தை ஆற்றுங்கப்பா. இந்த இருதயம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்களுடைய இருதயத்திலிருந்து இன்றைக்கு ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடக்கூடிய அந்த ஜீவனுள்ள இருதயம் இன்றைக்கு எங்களுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்படட்டும்னு சொல்லி அவரை பார்த்து நம்ம சொல்லலாமா? இதுவரைக்கும் ஒரு தாயை போல எங்களை பாதுகாத்த தேவன் நீர்தான் சுவாமி. அப்பா, என் தாய் என்னை மறந்த போதிலும், என் தகப்பன் என்னை கைவிட்ட போதிலும் என்னை கை சேர்த்து கொண்டவர், என்னை விடாமல் பற்றி கொண்டவர், என்னை ஆற்றினவர், என் தாய்க்கு மேலாக என்னை நேசிக்கிறவர் நீங்க தான்ப்பா. உலகம் தருகிற சமாதானத்தை போல அல்ல, தேவன் தருகிற சமாதானம், தேவன் தருகிற ஆறுதல் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவர், நிரப்பட்டும் அப்பா. நல்ல சமாரியனாக நீர் கடந்து வருகிறீரப்பா. நீங்க கடந்து வரீங்கப்பா. இந்த காயப்பட்ட இருதயங்களை காயம் கட்டும்படிக்கு நீங்க கடந்து வரீங்க ஆண்டவரே. இருதயங்களை சுத்திகரிக்கும் படிக்கு நீங்க கடந்து வரீங்க ஆண்டவரே. அந்த இருதயங்களை எல்லாம் உங்க வார்த்தைகளை நிரப்பும் படிக்கு நீங்க கடந்து வரீங்கப்பா. அப்பாவுடைய தோல்ல சாய்ந்து கொள்ளலாமா? உங்க மணவாளனுடைய தோல்ல நீங்க சாய்ந்து கொள்ள ஆயத்தப்படுறீங்களா? இந்த மணவாளன் தயாரா இருக்காரு. என் பிரியமே, உனக்கு மனதாக மட்டும் நீ என் தோள்களிலே சாய்ந்து கொள், நீ என் தோள்களிலே சாய்ந்து கொள். என் இருதயத்தில் நீ இழைப்பாரு. அவர் தோல்ல சாய்ந்து கொண்டு, அவர் மார்பில சாய்ந்து கொண்டு கவனமா அவருடைய இருதய துடிப்பை நீங்க கேட்டு பாருங்களேன். உங்க பேரை சொல்லி துடிக்கும், உங்க பேரை சொல்லி துடிக்கும். கர்த்தருடைய இருதயம் உங்க பேரை சொல்லி துடிக்கும். அவர் எவ்வளவு உங்களை நேசிக்கிறார்ன்றத ஒரு விஷயம் அவருடைய மார்பில சாய்ந்து நீங்க கேட்டு பாருங்க. இன்னைக்கு ஏன் இருதயம் கர்த்தருக்காக துடிக்குதோ இல்லையோ, கர்த்தருடைய இருதயம் எனக்காக மாத்திரம் துடித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த அன்பின் நேசரை பார்த்து நம்ம பாரத்தெல்லாம் இறக்கி வைத்து, நான் உண்மையே நேசிப்பேன் ஆண்டவர், இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே வேணாம், என்னை நேசிக்கிற கர்த்தரையே நான் நேசிப்பேன் என்று நான் பாடலாமா?
தேற்றுங்கப்பா. என் இயேசுவே, எங்களை தேற்றுங்கப்பா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஓரபல சிவரபா ஹவாந்தரபா. ஒரு ஆறுதல், ஒரு ஆறுதல். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு என்னை சேர்த்துக் கொள்வாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு என் தாய் என்னை தேற்றுவதை பார்க்கிறோம், என் தகப்பன் என்னை தேற்றுவதை பார்க்கிறோம். என்னை உண்டாக்கின என் தேவன் தேற்றுவார். நான் அவரை நேசிப்பேன், நான் அவரை பின்தொடர்வேன். உம்மை நான் நேசிப்பேன், உம்மை நான் நேசிப்பேன், உம்மை நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். என் இயேசு ராஜாவை நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. அர்ப்பணிப்போமா? ஒரு உறுதியான தீர்மானம். என் இயேசுவை விட்டு நான் போக மாட்டேன், என் கர்த்தரை விட்டு அகல மாட்டேன். என் ஜீவனுள்ள தேவனுடைய சிலுவையை நான் எடுத்துக்கொள்வேன். என் என்னை நானே வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் இயேசுவை நான் பின்பற்றி வருவேன். நான் பின் திரும்பேனே. யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
இவர்கள் எல்லோரிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை விட்டுட்டு போயிருவியா? என்னை மறுதளிச்சிருவியா? பேதுருவே, சேவல் கூவுறதுக்கு முன்னே, மனுஷருக்கு முன்பாக நீ என்னை மறுதளிச்சிருவியா? ஒரு கோழிக்கு முன்னாடி என்ன மறுதளிப்பியா? ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி என்ன மறுதளிப்பியா? ஒரு போர் சேவனுக்கு முன்னாடி என்ன மறுதளிப்பியா? ஒரு மனுஷனுக்காக நீ என்னை மறுதளிப்பாயா? பேதுரு மிகவும் மனம் கசந்து அழுதான். பேதுரு மிகவும் மனம் கசந்து அழுதான். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் எங்கே போவேன்? ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்துல உண்டே, நான் யாரிடத்துல போவேன்? ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? வாழ்வு தருகிற வார்த்தை, உயிர் தருகிற வார்த்தை உங்கள்கிட்ட தான் இருக்கு. உங்க வசனத்தை நான் கேட்கலன்னா, உங்க வார்த்தையை நான் கேட்கலன்னா, உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன்னா நான் செத்துருவேன் ஆண்டவரே. அதனால நான் வாழ்றது உமக்காக, வாழ்ற வாழ்க்கை உமக்காக, உமக்காக வாழ்ந்து உமக்காக நான் மறிப்பேன் என்று சொல்லி அந்த பேதுரு ஓடி வந்தது போல கல்லறையின் இடத்துல ஓடி வந்து பார்த்தா, என் இயேசு உயிரோடு இருக்கிறாரா? என் இயேசு உயிரோடு இருக்கிறாரா? என் இயேசு எழுந்துட்டாரான்னு சொல்லி தேடி வந்த பேதுருவை தேவன் தூக்கி எடுத்தார். நாமும் நேசிப்போமா? தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம் சிரம் தாழ்த்தி, நம் தலைகளை தாழ்த்தி, நம் இருதயத்தை தாழ்த்தி, நம்முடைய ஆத்துமாவை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரு ஒரு அன்பு இறங்குகிறத நான் பார்க்கிறேன். உங்க மேல கல்வாரி அன்பு இறங்குகிறத பார்க்கிறேன். உனக்காக நான் மரித்தேன், உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், உனக்காக பாடுகளை அனுபவித்தேன், உனக்காக நான் நிந்தையை சுமந்தேன், உனக்காக நான் கைவிடப்பட்டேன், உனக்காக நான் அவமானப்பட்டேன். என் இயேசு சொல்லுகிறார், உன்னை நான் கைவிடுவேனோ, உன்னை நான் மறப்பேனோ? மனுஷன் கையில ஒப்பு கொடுக்க அல்ல, பிசாசின் கையில ஒப்பு கொடுக்க அல்ல, தம்முடைய கையினாலே மீட்டெடுத்து தம் மார்போடு அணைத்த ஆண்டவருடைய அந்த அன்பு கரத்துல நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் உங்களை விட்டு எங்கேயோ தூரம் நிற்கிறேன்ப்பா. எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் என்னால் அந்த ஆழமான அன்புக்குள்ளாக வர முடியல. ஆழமான அன்புக்குள்ளாக கர்த்தர் என்னை கொண்டு போங்கப்பா. கேட்கலாமா? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கிறேன். நீ எனக்காக பிரயாசப்பட்ட, எனக்காக சகிச்ச, எனக்காக பொறுமையா இருந்த அன்பு எங்கே? அன்பு எங்கே? அன்பு எங்கே? என் மனவாட்டியே, என் சபையே, அன்பு எங்கே? தேவன் விரும்புகிறதெல்லாம் சுத்தமான இருதயத்தில் பிறக்கிற தூய்மையான அன்பு. அந்த அன்பு, அந்த தூய அன்பு, அந்த இள வயதின் பக்தி ஆண்டவர் கேட்கிறார். அந்த இள வயதின் பக்தி. ஜீசஸ், 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 ஜீசஸ்.
ஜீசஸ். அப்பா, உங்கள் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்கள் காயப்பட்ட கரங்களுக்குள்ளாக, பிளக்கப்பட்ட உங்களுடைய சரீரத்திற்குள்ளாக, பிளக்கப்பட்ட உங்களுடைய காயங்களுக்குள்ளாக எங்கள் ஆத்மா, ஆவி, சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். என் மனசை, என் சிந்தையை, என் புத்தியை, என்னோட உயிரை, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்குன்னு நான் எதையும் வச்சுக்காம முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்கிற ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்திற்காக பாஸ் பண்ணிட்டியா?